இந்த குன்பு எங்க உருவாக்கப்பட்டது, அதுக்கப்புறம் இந்த குன்பு யார் உருவாக்குனா, இந்த குன்புன்ற தற்காப்பு கலையில இதை நம்ம எப்படி யூடியூப் மூலமா வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேபிஎம்எஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜெயபால். இன்னைக்கு நம்ம சேனல்ல தற்காப்பு கலையான குன்பு பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். குன்புனா என்ன, இந்த குன்பு எங்க உருவானது, இந்த குன்பை எப்படி உருவாக்குனாங்க, யார் மூலமா இந்த குன்பு உருவாக்கப்பட்டது, இந்த குன்புல என்னென்ன பயிற்சி முறைகள் இருக்கு, இந்த குன்புவை நம்ம எப்படி யூடியூப் மூலமா கத்துக்க போறோம் அப்படின்ற ஒரு விளக்கமான வீடியோ தான் இது. முதல்ல குன்புனா என்னன்னு பார்ப்போம். குன்பு அப்படின்றது சீனாவோட தற்காப்பு கலை அல்லது போர்க்கலை தான் இந்த குன்பு. இந்த தற்காப்பு கலைகள்லாம் எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சோம்னா, பண்டைய காலங்கள்ல மனிதன் விலங்குகள்கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு மனிதனும் தனக்குன்னு ஒரு தற்காப்பு கலையை உருவாக்கி வச்சிருந்தான். அதுவே மனிதன் ஒன்று சேர்ந்து ஒரு நாடா மாறும்போது ஒவ்வொரு நாடும் தனக்குன்னு ஒரு தற்காப்பு கலையை உருவாக்கி வச்சிருந்துச்சு. எதுக்கு இந்த தற்காப்பு கலைனா, ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த தற்காப்பு கலை அல்லது போர்க்கலைகள்லாம் உருவாக்கி வச்சிருந்தாங்க. இப்ப இந்தியாவோட தற்காப்பு கலை என்னன்னு அவங்ககிட்ட கேட்டா உடனே உங்க மைண்ட்ல என்ன வரும்? சிலம்பம், மால்கொம்பு, களரி, மல்யுத்தம், இது மாதிரி நிறைய தற்காப்பு கலைகள் இந்தியாவிலே இருக்கு. இதே மாதிரி உருவாக்கப்பட்டதான் சீனாவோட தற்காப்பு கலையான குன்பு. ரெண்டாவது, இந்த குன்பு எங்க உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த குன்பு சீனால உள்ள ஷாவ்லின் டெம்பிள்ன்ற பகுதியில தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. மூணாவது, இந்த குன்பு யார் இத வடிவமைச்சா அப்படின்னு பார்த்தா, சீனாவில் வாழ்ந்து வந்த புத்த பிச்சுக்கள் தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. எப்படி இதை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தா, சீனாவில் அவங்க வாழ்ந்த பகுதியில் இருக்கிற மிருகங்கள்லாம் அவங்க கவனிச்சு, அதாவது ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை எப்படி தாக்குது, இன்னொரு மிருகத்திட்ட இருந்து தன்னை எப்படி தற்காத்துக்குது, சண்டை போடும் போது தனக்கு ஏற்படுற காயத்தை அது எப்படி குணப்படுத்திக்குது, தன் உடம்பை எப்படி அது வலுப்படுத்திக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு முறைகளையும் அவங்க கவனிச்சு உருவாக்கப்பட்டதான் இந்த அற்புதமான குன்புக்களை. இப்படி உருவாக்கப்பட்ட குன்புக்களை காலப்போக்கில் என்னாச்சுன்னா, நம்ம நாட்டை சேர்ந்த போதி தர்மர் அவருக்கு தெரிஞ்ச தற்காப்புகளையும் அங்க இருந்த குன்புன்ற தற்காப்புகளையும் ஒன்னா இணைத்து அற்புதமான சக்தி வாய்ந்த குன்புக்களைய திரும்ப ஒரு ரீமாடல் பண்ணியிருக்காரு. இப்படி உருவாக்கப்பட்ட போர்க்கலை இப்ப நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க இந்த போர்க்கலைகள். அதுக்கப்புறம் இந்த குன்புன்ற தற்காப்பு கலையில என்னென்ன பயிற்சி முறைகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் குன்புல இல்லாத பயிற்சி முறைகளே இல்லைன்னு நான் சொல்வேன். ஏன்னா உடம்ப வலுப்படுத்துற அனைத்து பயிற்சிகளும் குன்புல இருக்கு. ரெண்டாவது, உடம்ப பிளெக்சிபிலிட்டியா வச்சுக்கிற அனைத்து பயிற்சி முறைகளும் இந்த குன்புல இருக்கு. அதுக்கப்புறம் ஜிம்னாஸ்டிக் பயிற்சி முறைகள் இதுல இருக்கு. விலங்குகளை இமிடேட் பண்ணி பண்ற சண்டை பயிற்சி முறைகளும் இதுல இருக்கு. போர் பயிற்சி முறைகளும் இதுல இருக்கு. ஸ்ட்ரீட் ஃபைட் பயிற்சி முறைகளும் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் ஆயுதங்களை பயன்படுத்தி செய்யற அனைத்து பயிற்சி முறைகளும் இதுல இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா, குன்புல அதிகமான ஆயுத பயிற்சிகள் இருக்கு. அதாவது சிலம்பம், நுஞ்சாக், டபுள் நுஞ்சாக், ட்ரிபிள் நுஞ்சாக், ஸ்வாட், ஸ்பியர், ரோப் டாட், இந்த மாதிரி நிறைய ஆயுத பயிற்சிகள் குன்புல இருக்கு. அதுக்கப்புறம் அற்புதமான தாய்ச்சின்ற ஒரு பயிற்சி முறை இந்த குன்புல தான் இருக்கு. அதாவது தாய்ச்சி பயிற்சி முறைனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தாய்ச்சி பயிற்சி உடம்போட சில அசைவையும் மூச்சை சரியான முறையில பயன்படுத்தி நம்மளோட சுத்தி இருக்கிற காத்துல இருக்கிற காந்த சக்தியை உள்வாங்கி தன்னோட உடம்பையும் மனசையும் வலுப்படுத்துற பயிற்சி முறை தான் இந்த தாய்ச்சி பயிற்சி முறை. கடைசி அந்த குன்புல மெடிடேஷன், அதாவது தியான பயிற்சி முறை இருக்கு. ஸோ இந்த பயிற்சி முறையினால உடம்பையும் மனசையும் ஒன்னா இணைத்து அவங்க சக்தி வாய்ந்த மனிதர்களா உருவெடுத்திருக்காங்க. இப்படி உருவாக்கப்பட்டதான் இந்த குன்பு கலை. இந்த குன்பு கலையை நம்ம எப்படி கத்துக்க போறோம் அப்படின்னா, நான் கத்துக்கிட்டு இருக்கிற இந்த குன்பு கலையை உங்களுக்கு யூடியூப் மூலமா இனி கத்துக் கொடுக்க போறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணி நீங்களும் இந்த குன்பு கலையை கத்துக்கலாம்.